கடையில போய் என்ன கேட்குறாங்க? ஸ்வீட் கடையில் ஓலை பக்கடா கொடுங்க அரைக்கல. ஆமாம், அப்படின்னு தானே கேட்குறாங்க. ரிப்பன்னா இதான் ரிப்பன் பக்கடா எப்படி பாரு வச்சிருக்கிறத பாரு, எப்படி ரிப்பன் மாதிரியே இருக்கு பாரு. சாப்பிட்டு பார்க்கலாம். போ சாப்பிட்டு பாருங்க. இந்த மாலை நேரத்தில் சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். நாங்கள் கரையராக மொறுன்னு ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு கிராமத்தில் ஓலை பக்கடான்னு பேர். சிறியவர்களோ பெரியவர் வரை விரும்பி சாப்பிடக்கூடியது. வாங்க போய் செய்யலாம். சட்டி அடுப்புல போனோமா? நம்ம போய் மாவு பிடங்கும்னா நம்ம சட்டி அடுப்புல வச்சுருவோம். வைப்பா வச்சு அடுப்பு வற்ற வச்சுருவோமா? ரிப்பன் பக்கோடாவுக்கு மாவு பண்ணிக்கலாம். அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு, மிளகாத்தூள், ஜீரகம், பெருங்காயத்தூள், உப்பு, இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதோட சுட வச்சு என்ன சேர்த்துக்கலாம், அப்போதான் மொறுமொறுப்பு கிடைக்கும். என்ன ஊற்று தம்பி? ஒரு தம்பி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடுது. என்ன சூடாக இருக்கும் பார்த்துக்கிறேன். நல்லா பசங்க தம்பி. இந்த பஜைரா என்ன சூடாக இருக்குண்ணே? என்ன போருமா அந்த எண்ணெய் ஊற்றுனது? என்ன நல்லா எண்ணெயை போய் ஊற்றி கலந்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சேரணும் அதில். இந்த தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்று. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிக்கலாம்ண்ணா. இல்லை பதம் மாறி போச்சு. இல்லைன்னா தண்ணியாக போயிடும். மாவு பதம் மாறி போச்சுன்னா மறுபடியும் மாவு சேர்க்கணும். மாவை நல்லா அழுத்தி பிடிச்சி பசையணும். ரோட்டா மாவு பசைகிற மாதிரி பசையணும். நல்லா கலரணும்னா நம்ம ஒன்றோட ஒன்று கலந்துக்கணும். அது உப்பு பார்த்துக்கிட்டு அப்புறம் எண்ணெயில் போடணுன்னா மாவு இதுதான் கரெக்டான பதம். கரெக்டான பதத்துக்கு மாவு பெஞ்சாச்சு. அச்சு எடுத்துட்டு வாங்க டக்குன்னு. ஒன்று புளிஞ்சு காமிக்கிறோம். நல்லா உப்பி வருதுண்ணா. ஒன்று போட்டு பார்த்தோம், சூப்பராக வருது. தம்பி ரிப்பன் போடாங்கிறது ரிப்பன் மாதிரியா இருக்குது. எங்கே தம்பி எப்படி போகுது? ஏட்டா செமையாக போயிட்டு இருக்க. கடலில் அலை போகிற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. ஒதுங்குது. ஒன்று டெஸ்ட்டுக்கு போட்டு பார்த்தா எப்படி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. உப்பு காரமெல்லாம் பார்க்கணும்ல. ஆமாம் தம்பி, அது வேகட்டும். உப்பு காரமெல்லாம் பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ புளி ஆரம்பிச்சிடலாம். ஓலை பக்கோடா எப்படி தம்பி இருக்கு? அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. ரிப்பன் பக்கோடா. ரிப்பன் பக்கோடா. ஓலை பக்கோடா நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா பெருசு பெருசாக இருக்குண்ணா, ரிப்பன் மாதிரியே. அதுதான் தம்பி அதுக்கு பேர் ரிப்பன் பக்கோடான்னு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பக்கோடா நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் கொதி அடங்கும். கொதி அடங்குனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். கலகலன்னு சத்தம் வருதுண்ணா. நல்லா இருக்கு தம்பி. நல்ல இழுத்து புளிண்ணா. அதுதான் நல்லா 2 அடிக்கு நீளமாக தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் ரிப்பன் பக்கோடாங்கிறது. நம்ம கிராமத்தில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஓலை பக்கோடா. கடையில் போய் இது கடையில் போய் என்ன கேட்குறாங்க? ஸ்வீட் கடையில் ஓலை பக்கோடா கொடுங்க அரைக்கல. ஆமாம், அப்படின்னு தானே கேட்குறாங்க. என்ன தெரியுது? அவங்க புளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் மாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக ரெடி பண்ணி வைக்கிறேன் தம்பி. அவங்க புளிஞ்சடியோடு அதில் எடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு
ஒரு அப்படியே தள்ளி எடுங்க. அது தள்ளி இது தள்ள முடியாதுடா. இருந்துட்டு ஓடுது. இங்கிட்டு இழுத்துக்கிட்டு வருது. அப்புறம் எங்கே தள்ளுறது இதை? இதை கொட்டிட்டு தான் இல்லைண்ணா. மாலை நேரத்துக்கு ஏற்ற கரகரம் முறுமுறுன்னு ரிப்பன் பகோடா செஞ்சாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ரிப்பன்னா இதால ரிப்பன் பகோடா. ரிப்பன் பகோடா எப்படி பாரு வச்சிருக்கத பாரு, எப்படி ரிப்பன் மாதிரியே இருக்கு பாரு. சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டு பாருங்க. அருமையா இருக்கியா, அற்புதமா இருக்கியா. நல்லா இந்த 5 நேரத்துக்கும் இந்த ரிப்பன் பகோடா முறுமுறு கரகரம் இருக்கிறதுக்கு திங்கிறதுக்கு எவ்வளோ ருசியாக இருக்கு பாரு. இந்த மாலையில வந்து இப்போ சூரிய மறையிற டயத்துக்கு இந்த குளிர்ந்த காத்துக்கு அதுக்கு இந்த சாப்பிட்றதுக்கு முறுமுறுன்னு எவ்வளோ ஒரு ருசியா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. ஒரு கப்பு டீ இருந்துச்சுன்னு வச்சுக்க, பிரமாதமாக இருக்கும். அதான் அது சாப்பிட்டா இருக்குண்ணா. நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி பிரசஞ்சம்ல இதுக்கு பல்லு இல்லாத மாதிரி நீங்க வந்து வேகமாக நல்லா ஓடுது. செம்மையா இருக்கு டேஸ்ட். சத்தமே கரமரன்னு வருது. நல்ல ஓட்டம். கரும்பு அலையில் கரும்பு விட்டுற மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம் பாட்டுக்குள்ள. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது, சுவையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். பள்ளியில் அண்ணனே அந்த வட்டு ஓட்டுது பாருண்ணா. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது உங்கள் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி மாலை நேரத்தில் செஞ்சு கொடுத்து பாருங்க. பிள்ளைங்க சூப்பராக சாப்பிடும், நல்லா இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் அது சாப்பிட்றதுக்கு அருமையாக பொறன்னு இருக்குது. ஏன்னா வேற எந்த பவுடர் சேர்க்காம வீட்டில் இருக்கிற இது நேச்சுரலாக செஞ்சது தானே தம்பி இது. இதனால எந்த கெடுதலும் இல்லை. எவ்வளோ பொறன்னு இருக்குன்னு சூப்பராக இருக்குது தம்பி. அடே ஜல்லி மாரி சலசலன்னு கொட்டுதே. எடுத்து சாப்பிடுங்க, எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. இன்னும் ஒரே கரகரன்னு எவ்வளோ கேட்குது. நல்லா இருக்கா? ரிப்பன் பகோடா சாப்பிடுதா தின்னுங்க மாமாண்ணா, வேணுங்கிறத தின்னுங்க. பகோடா எப்படி இருக்கு பகோடா? சூப்பராக இருக்குல்ல, வேணுங்கிறத தின்னுங்க. உங்களால் முடிஞ்ச வரை தின்னுங்க. அது தின்னு பழகிட்டா இது ஒதுக்க முடியாது, பின்னாடியே வந்துடும். இதான் சாப்பிடுதா பாருண்ணா. சாப்பிடு பாரு. இங்க பாரு, இங்க பாரு. இங்கே சத்தத்தை அதில் நம்ம பிள்ளைகளோட சாப்பிட்றோம். பிள்ளைகளோட சேர்ந்து ஆட்டுக்குட்டியோட ரெண்டு வந்துருக்கு. நாங்கள் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்மா.